ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்வின் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல ஹை. மொமெண்டம் வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரீச் ஆச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் அத பிரேக் பண்ணி தக்க வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி வந்து இன்னைக்கு க்ரூசியலா கொஞ்சம் இறங்கிருச்சு. ஸோ இறங்குனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஃபாலு. ஸோ ஃபால் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 25,800 வந்து க்ரூசியல் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 750 வந்து வந்து தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 800 வந்து அது தக்க வைக்கல. ஓகேங்களா? ஸோ நான் தக்க வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து தக்க வைக்கல. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்க்கும்போது இன்னும் ஒரு சின்ன செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஹெவி வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும், இப்போதைக்கு வந்து அ எஃப்ஐஐஸ் வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து சரியில்ல. டிஐஎஸ் வந்து சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, எஃப்ஐஐஸ் வந்து பெருசா வந்து உள்ள வரமாட்றாங்க. ஒரு மாரி ப்ராஃபிட் புக்கிங்லயே இருக்காங்க. ஸோ, அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து பெருசா வந்து மூவ்மெண்ட் குடுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டின்னா, ஒரு சின்ன செல்லிங் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்பயும் டிசம்பர் மந்த் வந்தாலே வந்து மார்க்கெட்ல ஒரு சின்ன செல்லிங் அப்டிங்கிறது இருக்கும். ஸோ, அதே மாதிரி இப்பயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன ஆக்சுவலி இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வந்து டிசம்பர்ல வந்து நல்லா ஏறவும் செஞ்சிருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து டிசம்பருக்கு அப்புறம் தான் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆச்சு. திஸ் இயர் வந்து நான் ஒரு நல்ல ஒரு பையிங் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? லார்ஜ் கேப், மிட் கேப்ல. ஏன்னா ஐடி செக்டார்லாம் பெருசா ராலி குடுக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 18% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஐடி செக்டார் லாஸ்ட் 1 இயர்ல. அதே மாரி ஃபார்மா செக்டாருமே 9% வரைக்குமே ஃபால் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அ ஒரு சில ஏஎம்சிஸோட அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ், ஃபார்மாஸு அப்புறம் பிரைவேட் பேங்க்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் மேல ஏறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு சின்ன செல்லிங் போறதுனால தப்பில்ல. ஸோ இறங்கி கூட திரும்ப ஏறலாம். ஸோ இன்னைக்கு வந்து க்ரூசியல் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடி தான். ஸோ இப்போதைக்கு 25,750ல இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ டவுசன் அண்ட் நாஸ்டாக்கும் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எய்தர் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். அது பாசிட்டிவ் சைடாவும் நடக்கலாம், நெகட்டிவ் சைடாவும் நடக்கலாம். 2 சினாரியோவுமே சொல்லிர்றேன். இன்கேஸ் பாசிட்டிவ் சைட்ல நடக்குது, ஒரு 25,800க்கு மேல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ்ல போது அப்படின்னா, கண்டிப்பா ராலி திரும்ப பாசிட்டிவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்ல அ ஓப்பனிங் வந்து நெகட்டிவா நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா வந்து 25,600 நடக்கும். அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 25,500 வரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேல ஏறுச்சு அப்டின்னா 25,800க்கு மேல போம்போது 25,900 இருக்கு, 26,000 இருக்கு, 26,100 இருக்கு. எவ்ரி 100 பாயிண்ட்ஸுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ட் அப்டிங்கிறதும் மேல இருக்கு. ஸோ அதனால கீழ வருது அப்டின்னா 25,600 அத பிரேக் பண்ணா 25,500 ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட நாளைக்கான லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நேத்து பையிங்கு, இன்னைக்கு செல்லிங். ஸோ அவன் ஒரு சைட்வேஸ் பில்டப் ஆரம்பிக்கிறான். ஸோ அது நல்லதான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு மொமெண்டம் வந்து அ ஒரு மாரி போது. அ 58,750ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ 960ல இருக்கான். 750ய பிரேக் பண்ணான் அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவன் 500 வரைக்கும் ஃபால் ஆவான். ஸோ இவனுக்கும் அடுத்தடுத்து சப்போர்ட்ஸ் இருக்கு. அத பிரேக் பண்ணா தான் கொஞ்சம் கவலைக்கிடம். கொஞ்சம் நல்லாவே வந்து செல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து 2 சப்போர்ட் இருக்கு பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பார்க்கலாம் மொமெண்டம் வந்து பாசிட்டிவ்ல போதா அப்படின்னு சொல்லிட்டு. HDFCல வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்லங்க. அவன் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் HDFC மூவ்மெண்ட் குடுப்பான். ஸோ ஐடிய பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான். இவன் இவ்ளோ தூரம் இறங்குனது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 37,800ல இருக்கான். ஸோ இன்னொரு 200 பாயிண்ட் இறங்குனா கூட எனக்கு ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இறங்கிட்டு கூட திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இன்னொரு 200 பாயிண்ட் கூட இறங்கிக்கிட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இறங்கிட்டு திரும்ப மேல போனான்னா, நல்லா மேலே ஏறுவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கரெக்ஷன் மாரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் நல்லா இருக்கு. அ ஆனா ஒரு சைட்வேஸ் ரொம்ப நாளாவே அந்த சைட்வேஸ பில்டப் பண்ணிட்டே தான் இருக்கான். ஒரு ஆல் டைம் ஹை டூ 930 ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கான். ஸோ இந்த ரீசென்ட்டா ஒரு சைட்வேஸ் நடக்குது. 1020ல இருந்து 976 ஒரு 24 பாயிண்ட் 25 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ரொம்ப சுத்திட்டு இருக்கான். ஸோ இதுலயும் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தா தான் வந்து HDFCல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரிலையன்ஸ் நேத்து சொல்லியிருந்தேன். அவன் ட்ரெண்ட் லைன் நல்லா தான் இருக்கான். அவன் லுக்கிங் குட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன்.
ஸோ இப்போதைக்கு வந்து இவனும் ஒரு சின்ன கரெக்ஷன் தான். ஏன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1400லிருந்து 1580 வரைக்கும் போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கம் ரேலி குடுத்துருக்கான். ஸோ அதனால ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்க்கு போலாம் அவன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவனும் கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறுறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கே தவிர, ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ரிவர்சல் இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.